من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين حسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وبني سبيل وما ملكت ايمانكم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 36வது வசனம். இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வசனங்களில் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பல செய்திகளை எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி கொடுத்தார். இந்த 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வையே நீங்கள் வழிபடுங்கள், அவனுக்கு எப்பொருளையும் இணையாக ஆக்காதீர்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வையே நீங்கள் வழிபடுங்கள், அவனுக்கு எப்பொருளையும் இணையாக ஆக்காதீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, வறியவர்களுக்கும் உறவினரான அண்டை வீட்டாருக்கும் அந்நியரான அண்டை வீட்டாருக்கும் பக்கத்தில் இருக்கும் நண்பர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இன்னும் உங்களுடைய வழக்கரம் உடமையாக்கி கொண்ட அடிமைகளுக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் வமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இதுல சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவிற்கு அல்லாஹுவையே வணங்குங்கள், அவனுக்கு எப்பொருளையும் இணையாக ஆக்காதீர்கள். இந்த இறை வழிபாடு என்பது அல்லாஹ் எப்போது அந்த இறை வழிபாடை முழுமையாக அங்கீகரித்துக் கொள்றா அப்படின்னு சொன்னா, அதில் எந்த நிலையிலேயுமே அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வராமல் இருக்கின்ற வரையிலும் ஒரு அடியானினுடைய நல்ல அமல்கள், அவனுடைய இறை வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. எப்போ அல்லாஹ்விற்கு இணையாக ஒரு பொருளை ஒருத்தன் கொண்டுட்டு வந்துட்டாரோ அப்போது என்ன செய்ய முடியாது, அவர் என்ன நன்மையான காரியங்கள் செய்தாலும் அந்த நன்மையான காரியங்களும் அந்த வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்படாது. அப்ப இறை வழிபாடு என்பது இணை வைக்காமல் செய்யக்கூடிய வழிபாடுகளை தான் அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிக்கிறான். அதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வையே வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த பொருளையும் இணையாக கொண்டு வராதீங்க. இந்த அதுக்கடுத்து அல்லாஹ் சொன்ன தாய் தந்தையர்களுக்கும் உறவினர்களுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் அண்டை வீட்டாரான உறவினருக்கும் அண்டை வீட்டாரான அந்நியரான அண்டை வீட்டாருக்கும் வழிபோக்கருக்கும் என்ன செய்யுங்க, நீங்க நன்மையை செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. இந்த காரியங்கள், இந்த நன்மைகளை எல்லாம் முழுமையாக அல்லாஹ் அங்கீகரிக்க வேணும் அப்படின்னு சொன்னா, இதர மற்ற கடமைகளை நிறைவேற்றி அதற்கு உண்டான பலனை பெறுவதற்கு முதல் 2 விஷயம் தேவை. ஒண்ணு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இறை வழிபாடு, 2வது அல்லாஹ்விற்கு எந்த வகையிலையுமே இணை வைக்காமல் இருக்கக்கூடிய இந்த 2ம் அடிப்படை தேவையாக இருக்கு. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வை வணங்குறார், இபாதத்துல எந்த குறையும் வைக்கல, ஆனால் அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வர, ஏதோ ஒரு வழியை அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை கொண்டு வர்றார். அப்ப இவருடைய அமல்கள் இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுமான்னு சொன்னா படாது. அதே போன்று ஒருவரிடத்துல நல்ல செயல்கள் நிறைய இருக்குது, தாய் தந்தையர்களை கவனிக்கிறாரு, ஈமான் கொண்ட நிலையில தாய் தந்தையர்களை கவனிக்கிறாரு, அனாதைகளுக்கு உதவி செய்கிறாரு, உறவினர்களை பார்த்துக்கிறாரு, அண்டை வீட்டாருக்கு நல்ல உதவி செய்கிறாரு, அண்டை வீட்டாரான உறவினர்களுக்கு உதவி செய்கிறாரு, யாரெல்லாம் வறியவர்கள் வழிபோக்கர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறார். எல்லா விதமான
அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்ன இந்த எல்லா விதமான நல்ல செயல்களும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் இணை வைப்புல இணங்குறார். அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வர்றார், அல்லது அல்லாஹ்வுக்கு இணையான ஒன்றை ஒரு இடத்துல உதவி செய்றார். அல்லாஹ்விற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு சிறுக்கான காரியத்தை அவர் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா இது எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ முதல் இறை வழிபாடு அதை கவனமாக நிறைவேற்றணும், அதை அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்றணும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை எது தெரியுமா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். அப்ப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் நீங்களே சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வையே நீங்கள் வழிபட வேண்டும், அவனுக்கு எந்த வகையிலையுமே நீங்கள் இணை வைப்பது கூடாது. இதுதான் அல்லாஹ் வழங்கும் கூலி, அல்லாஹ்விற்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை, அடியார்கள் செய்யக்கூடிய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அல்லாஹ் வழங்கும் கூலி, அல்லாஹ் அவனை ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டான். யார வேதனை செய்ய மாட்டான்? அல்லாஹ்விற்கு இணை வைக்காம அல்லாஹ்வையே வணங்கக்கூடிய அடியானை எந்த வகையிலையுமே அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான், இரு உலகத்திலேயுமே. இங்க வேதனை அப்படின்னு சொன்னா என்ன? அடிக்கிறது துன்புறுத்துறது மட்டும் வேதனை கிடையாது, அவருக்கு இரு உலகத்திலும் வேதனை கிடையாது. யாருக்கு? இணை வைப்பு இல்லாமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். இந்த வேதனைனா என்னன்னா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் அவருக்கு வேதனை தரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ஒதுக்கிடுவான். மன ரீதியாக வரக்கூடிய வேதனை, உடல் ரீதியாக வரக்கூடிய வேதனை, அவர் இருக்கக்கூடிய அவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக வரக்கூடிய வேதனை, மனதில் ஏற்படக்கூடிய வலியினால் அவருக்கு வரக்கூடிய வேதனை என்பதாக எல்லா வேதனைகளையும் இந்த அடியானுக்கு அல்லாஹ் ஒதுக்கி விடுவான். இந்த வேதனை அல்லாஹ் அந்த அடியானுக்கு செய்ய மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரியில இடம்பெறும். இப்ப சகோதரர்களே, வணக்கம் இபாதத் இது முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத். இதை அல்லாஹ் தனக்காகவே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வே நீங்கள் வணங்குங்கள். இப்ப இதுல வேறு ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவது, உதாரணத்திற்கு ஒரு மனிதன் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறார், அவர்கிட்ட எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு, பணம், காசு, பொருளாதாரம், பதவி, அந்தஸ்து என்பதாக ஒரு ஃபிரௌனை போன்று ஃபிரௌனிடத்தில் எல்லா விதமான ஆற்றலும் இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சான்? நான் இறைவன் என்பதாக அவன் தன்னையே இறைவனாக அறிமுகப்படுத்தி கொண்டவன். அப்போ ஒரு மனிதரிடத்துல எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில அல்லாஹ்விற்கு நிகராக அவரை எண்ணுவது, அல்லாஹ்வினுடைய நிகருக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்துவது, இது ஒரு ஷிர்காக ஆகும், இது இணை வைப்பாகும். அதே போன்று வானவர்கள் உயிருள்ள உயிரற்ற எப்பொருளையும் அல்லாஹ்விற்கு நிகராக கொண்டு வந்து விடவே கூடாது. இது வெளிப்படையாகவும் சரி, அந்தரங்கமாகவும் சரி, சொல் ரீதியாகவும் சரி, செயல் ரீதியாகவும் சரி, இன்னும் சொல்ல போனா கொள்கை ரீதியாகவும் எந்த வகையிலும் அல்லாஹுடன் எதனையும் இணையாக ஆக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்றான். வார்த்தையில கூட சொல்லக்கூடிய சொல்லில் கூட அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த நேரத்துல இதை செஞ்சேன், அதனாலதான் எனக்கு நடக்காம போயிடுச்சு, நான் இதை இப்ப செஞ்சிருந்தா எனக்கு நடந்திருக்கும் என்பதாக ஒருவர் சொல்வதும் ஒரு இணை வைப்புக்கு சமமான வார்த்தை தான். ஏன்னா நான் இந்த நேரத்துல இதை செஞ்சிருந்தா எனக்கு இது நடந்திருக்கும் என்பதாக ஒரு நேரத்தை அல்லாஹ்விற்கு இணையாக கொண்டு போய் வைக்கிறார். இந்த நேரத்துல இதை செஞ்சனாலதான் எனக்கு இது நடக்காம போச்சு என்பது அல்லாஹ்விற்கு நிகராக கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு சொல் இது. அப்போ இது போன்று சொல் ரீதியாக கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்விற்கு இணையாக ஒன்றை கொண்டு வந்து வைத்தால் அவருடைய எல்லா இபாதத்தையும் எந்த இபாதத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இது இணை வைப்புக்கு சமமான வார்த்தை என்பதாக நம்ம பார்க்கிறோம். இணை வைப்பதை தவிர மற்றதை அல்லாஹ் தன்னுடைய நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய செயலில் பிறரை இணையாக்குவது ஒருத்தண்ட பெரிய ஆற்றல் உள்ளது என ஒரு மனிதனை நம்புவது, வணக்க வழிபாடுகள்ல முகஸ்துதிக்காக வேண்டி அல்லது பெயர், புகழ்,
அல்லது பிறரை திருப்திப்படுத்துதல், இந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹுவை வழிபடுவதும் ஷிர்க், இணை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு இறை வழிபாடு இருக்குது. இறை வழிபாடுனா என்னங்க? தொழுகையே நம்ம எடுத்துக்குவோம். தொழுகை இருக்குது. இந்த தொழுகை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக மட்டுமே அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம தொழுக போனா தன்னை பார்த்து மற்றவர்கள் இவர் 5 வேளை தொழுகையாளி என்பதாக சொல்லுவார்கள். நாம தொழுகையாளி என்பதாக என்ன செய்யலாம்? நம்முடைய மஹல்லாவுல நம்முடைய மக்களிடத்துல ஒரு பேரை எடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில தொழுகுதல், அல்லது தொழுகைக்கு வருவதன் மூலமாக இவருக்கு என்ன செய்யுது? ஏதோ ஒரு புரைதினம் கிடைக்குது, அந்த புரைதினத்துக்காக வேண்டி தொழுகுவது, அல்லது அடுத்தவர்களுடைய முகஸ்துதிக்காக வேண்டி ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்யறார். தொழுக மட்டுமல்ல, ஒரு நல்ல காரியத்தை செய்யறார், அது அடுத்தவருடைய முகஸ்துதிக்காக வேண்டி. இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா எல்லாரும் என்ன செஞ்சுவாங்க? நம்ம மேல ஒரு பெரிய வைப்பாக என்கின்ற அடிப்படையில, அல்லது நமக்கு பேரு கிடைக்கும், அல்லது தனக்கு புகழ் கிடைக்கும், அல்லது இதை செய்தால் இவர் திருப்தி அடைவாரு என்கின்ற அடிப்படையில எந்த விதமான நல்ல காரியங்களை செய்தாலும் மனிதனுக்காக வேண்டிய, பெயருக்காண்டியோ புகழுக்காக வேண்டியோ செய்தால், முகஸ்துதிக்காக வேண்டியோ ஒரு வழிபாட்டை நாம் செய்தோம் என்று சொன்னால், அது தொழுகையாக இருக்கலாம், அது ஜக்காத்தாக இருக்கலாம், அது ஹஜ்ஜாக இருக்கலாம், அது குர்ஆனை ஓதுவதாக இருக்கலாம், தான தர்மங்கள் செய்வதாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுல முகஸ்துதியும் பேரும் புகழும் மனிதர்களுக்காக வேண்டி ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அந்த வழிபாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுதான் இணை வைப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்போ அல்லாஹ் எதை தெரியுமா விரும்புறான்? அல்லாஹ்விற்காக வேண்டி தூய எண்ணத்தோடு ஒவ்வொரு இபாதத்தையும் மேற்கொள்வதை தான் அல்லாஹ் விரும்புறான். அந்த தூய எண்ணம் யாரிடத்துல இருக்குதோ அவருடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இதர கடமைகளாக சதக்காக்கள் செய்வது, தர்மங்கள் செய்வது, எது வேணாலும் இருக்கட்டும், அல்லாஹ்விடம் மட்டுமே ஆதரவு வைக்கணும். அல்லாஹ்விடம் மட்டுமே ஆதரவு வைக்கணும். யா அல்லாஹ், இதை நான் உனக்காண்டி தான் செய்யறேன். யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டி செய்யறேன், வேற யாருக்காக வேண்டி செய்யல. எந்த பேருக்காண்டி, எந்த புகழுக்காக வேண்டி நான் செய்யல, யாருடைய முகஸ்துதிக்காக வேண்டி நான் செய்யல. யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டி செய்யறேன் என்பதாக அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைத்து நல்ல செயல்கள் செய்வது, அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய வணக்கத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதாக இந்த வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வழிபடுங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எந்த பொருளையும் இணையாக ஆற்றாதீர்கள் என்கின்ற இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கலங்கமற்ற நிலையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத்தை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செய்யக்கூடிய இபாதத்துல எந்த கலங்கமும் இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே இருக்கணுமே தவிர அதுல வேறு எந்த விதமான எண்ணங்களோ அல்லது வேறு எந்த விதமான சிந்தனைகளோ இருக்கவே கூடாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கலங்கமற்ற இறை வழிபாட்டை முழுமையாக அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கின்றான். அல்லாஹ்விடம் மறுமையில முத்திரை பதிக்கப்பட்ட பதிவேடுகள் கொடுக்கப்படும். யாரு வந்து கொடுப்பாங்கன்னா மலக்குகள் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா 2 மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 மலக்குகள் என்ன செய்யறாங்க? ஒரு அடியான் நன்மை செய்யும் பொழுது நன்மையையும், ஒரு அடியான் தீமை செய்யும் பொழுது தீமையையும் எழுதுவாங்க என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப இந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்துல முத்திரை குத்தப்பட்ட பதிவேடுகளை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்துல கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த பதிவேடுகளை பார்த்து விட்டு சிலவற்றை அல்லாஹ் புறக்கணிக்கிறான், சிலவற்றை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான், ஏற்றுக்கொள்வான். அப்ப அந்த வானவர்கள் கேட்பாங்களா, அல்லாஹ் எந்த சிலவற்றை புறக்கணித்தானோ அதை பார்த்துட்டு அந்த வானவர்கள் கேட்பாங்களா, இறைவா இது நன்மையை தானே அவர் செஞ்சிருக்கிறார், நல்லதானே செஞ்சிருக்கிறார், நன்மையும் நல்லதையும் செய்த இதையே இறைவா நீ புறக்கணிக்கிறாய் என்பதாக வானவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இதுல நல்லதுதான் இருக்குது, ஆனால் இதில் எனக்காக உள்ளதை மட்டும்தான் நான் ஒப்புக்கொள்வேன். எனக்காக இந்த நன்மையான விஷயங்களை இவர் செஞ்சிருக்கிறார்ல,
இவர் செஞ்ச இந்த நன்மையான விஷயங்கள் எல்லாம் முழுமையாக எனக்காக வேண்டி இருந்தால் அதை நான் ஒப்புக்கொள்வேன். அது எனக்காக வேண்டி இல்லாமல் என் பொருத்தத்தை நாடி இருந்தால் அதை ஒப்புக்கொள்வேன். என் பொருத்தத்தை நாடி இல்லாம, என் ஆதரவை நாடி இல்லாம, எனக்காக இல்லாம ஒருவர் ஒரு செயலை செய்தால் அந்த செயலை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அது நல்லவையாக இருந்தாலும் சரி என்பதாக, அதை அல்லாஹ் திருப்பி கொடுத்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய வருகை எவ்வளவு கடுமையானது என்பது நம்ம ஹதீஸ்ல நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஜ்ஜாலுடைய வருகையை விட, தஜ்ஜாலை விட நான் பயப்படுவது எதை என்று சொன்னால், ஒருவர் முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்களை தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஜ்ஜாலை விட நான் பயப்படுவது ஒரு முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடிய நல்ல அமல்களை தான் என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் எந்த விதமான புரைதினத்தையும் தராது. இந்த 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்விற்கு யாரையும் அல்லாஹ்வையே வழிபடுங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த பொருளையும் சொல் ரீதியாக, செயல் ரீதியாக, வார்த்தை ரீதியாக, வெளிப்படையாக, அந்தரங்கமாக அல்லாஹ்விற்கு இணையாக எதையுமே நீங்கள் ஆக்காதீர்கள். அப்படி அல்லாஹ்விற்கு இணையாக ஒருவர் உன்னை கொண்டு வந்தால் அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கவே மாட்டான். மீதமுள்ள பாவத்திற்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவான் என்பதாக இந்த செய்தியின், இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். எந்த நிலையிலையும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை முழுமையாக வழிபட்டு வாழக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.